அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பதிவுகளில் நம்ம நபிமொழிகளை பற்றி பார்க்கலாம், அதாவது ஹதீஸுகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ஹதீஸ் என்ன அப்படின்னா, ஹதீஸுகளை மனனம் செய்வதால் கிடைக்கும் நன்மை என்ன? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மன் ஹஃபில அலா உம்மத்தி அர்பஈன ஹதீஸன் பாத்தஹுல்லாஹு ஃபகீஹன் வகுந்து லஹு யோமல் கியாமத்தி ஷாஃபிஅவ் வ ஷஹீதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், என் உம்மத்துக்களில் யாரேனும் ஒருவர் 40 ஹதீஸ்களை மனனம் செய்தால் அல்லாஹ் அவரை கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்பொழுது நான் அவருக்காக ஷஃபாத் செய்கின்றவனாகவும் சாட்சியாளனாகவும் இருப்பேன். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய உம்மத்துக்களில் யார் 40 ஹதீஸ்களை மனனம் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்போனா அவங்களுக்காக ஷஃபாத், அதாவது பரிந்துரை செய்கின்றவனாகவும் இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்களை அதிகமாக மனனம் செஞ்சுட்டு வாங்க. மனனம் செய்கிறது மட்டுமல்லாமல் அதன்படி அமலும் செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.